ஆகாஷ் பாஸ்கர் எப்படிப்பா நம்ம அமௌண்ட்டை இப்ப இன்வெஸ்ட் பண்றாரு வேற ஒரு சரி பிக்சர்ஸ்ல? சரி அதுதான் நீ அதுதான் அப்படி சொல்றேன். சொல்ற கனி அவ்வளவுதான். இந்த போடு போடுறானுங்க, மியூட்ல கடந்துட்டு இருக்க, நம்மளை போட்டு எல்லாம் அடிக்கிறாங்க. எல்லாம் ஒண்ணுதான். இல்லடா நான் வந்து இப்போ 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 ஒண்ணு பேசுவேன். இப்போ அன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மாவெல்லாம் திட்டுவான் வந்து பிரகாஷ். கனி நான் அபியூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டேன். நான் நானும் உன்கிட்ட நான் சாரியும் என்னைக்காவது கேட்டேன். யாராவது திட்டிருக்கேன்? அவன் கேக்குறத கேட்டுட்டு அமைதியா அவனோட விமர்சனத்தை அக்செப்ட் பண்ணி உட்காந்துருக்கேன். அதான் கனி நான் இன்னைக்கு சொன்னேன்ல, மானத்தோட 1000 கனி பேரு சண்டை ஒரு போடுறீங்கன்னா நிமிஷம் தினேஷ் ஒரு நிமிஷம் தினேஷ். கனி நான் உன்கிட்ட திட்டினதுக்கு வந்து சாரியும் இந்த கேட்டேன். இவன் ரகுவர மாதிரி ஆளுங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்றானுங்க? வீட்டுல உள்ள பொண்டாட்டி அம்மாவெல்லாம் திட்டுவானுங்க. ஏய் நான் உன்னை அதுக்கப்புறம் திட்ட மாட்டேன்னு அதுதான். அக்கௌண்ட்லயே வந்து உன்கிட்ட சாரி கேட்டுட்டேன். இதுக்கு மேல உன்னை நீ அபியூஸ் பண்ண சொல்லிட்டடா, மாட்டேன்னு கீழே சொல்லிட்டேன். கேட்டுட்டு இருப்பான் ரகுவரன் ஒருத்தன் அவன் திட்டுவான். வீட்டுல உள்ளவங்க அம்மா பொண்டாட்டி எல்லாம் வேணாம் திட்டுவான். வேணாம். ஏய் நான் என்ன நான் என்னைய பத்தி இல்ல கேக்குறேன். கனி, நான் உன்கிட்ட வந்து சாரி கேட்டனா கனி, இல்லையா மனசை நீ விட்டு? இங்க அபியூஸ் சொன்னா பண்ணது அத சாரி வந்து நானு. பிரகாஷ் கிட்ட சொல்லி பிரகாஷ் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அது உங்களுக்கான இதுல ரகுவரனெல்லாம் எடுத்துட்டு வராது, இருக்காக வந்து. சரியா? இங்க பாரு சரத்து ஹரிஷ் இங்க பாரு, சரத்துக்கு டிஎம் பண்ணேன், ஏலியனுக்கு டிஎம் பண்ணேன். நான் கனியை அபியூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இந்த மாதிரி யாரையும் அபியூஸ் பண்ண கூடாது முடிவு பண்ணிருக்கேன் கூட நான் சொன்னேன். பிரகாஷ் ஏலியனை கூப்பிட்டு கேளு, சரத்தை கூப்பிட்டு கேளு. நான் போய் அவன் டிஎம்ல சாரி கேட்டேன்டா ஹரிஷ். சாரிடா கனி அபியூஸ் பண்ணதுக்குன்னு. பிரகாஷ் அதான் பிரகாஷ் தெரியாது அதான் பிரகாஷ் நான் சொல்றேன். பாயிண்டா பேசினா ஓடி போயிருவான்டா. அதான் பிரகாஷ் நான் சொல்றேன். நானே அபியூஸ் பண்ண கூடாது நிம்மதியா பிரகாஷ் இருந்தா. பிரகாஷ் நான் அதான் மேல ஒண்ணு ஷேர் பண்ண பாத்தியா, மானத்தோட 1000 பேர் சண்டை போட நின்னா அவங்களோட போட்டி போட்டு தினேஷ் ஜெயிச்சிருவாங்க. அந்த மியூட்ட மாதிரி போடாதா, நான் வண்டி ஓட்டி தனியா கத்திட்டு இருக்கேன்டா. என்னடா யாரு மியூட் போலே. பண்றேன். அதான் பிரகாஷ் அந்த மாதிரி தான் விட்டுறேன். கனி மத்தியானம் வந்து என் பேஸ்ல வந்து பாலிடிக்ஸ் பேசினான் சரியா. ஒரு வாரத்தோட அவன் அபியூஸ் பண்றேன், ஒரு வாரத்தோட அபியூஸ் பண்றேன். இத்தனைக்கும் அவன்கிட்ட ஜெனியூனா பேசிட்டு இருந்தானு. அதான் சரத் சொல்றேன். சரி சரத், நம்ம வந்து இதை பார்ட்டி ஸ்பேஸா கன்வெர்ட் பண்ணிடுவோம். அப்பதான் பாசிட்டிவா போகும். இப்போ ஒண்ணு புரியுதா, நான் காலைல வேற மூட்ல இருப்போம், நம்ம ஈவினிங் நைட் ஆனா ஜாலி மூடுக்கு வந்துருவோம். இப்போ உன் ஸ்பேஸுக்கு வருவேன், ஏசன் ஸ்பேஸுக்கு போவேன். அங்கெல்லாம் போய் சும்மா சும்மா போயிட்டு எல்லாரையும் போயிட்டு நீங்க பாலிடிக்ஸ் போறீங்க அப்படின்னா யாரும் சொல்லக்கூடாது. அது அவன் விருப்பம். இப்ப காலைல ஒரு பாயிண்ட் வந்துச்சு அப்ப பேசணும், அதெல்லாம் சும்மா அதே கனிக்கு கரெக்டான ஆளு வந்து லியோ தான்டா. கூட்டிட்டு பாரு லியோ தான் கரெக்ட். அவன் புஷ்பா மாதிரி ஆயிட்டாட்டா. சரத் ஆனா நேத்து நைட்டு ரொம்ப ஒரு சரத் நைட்டு பத்தடா அவன் ரொம்ப ட்ரிப் ஆயிட்டு இருக்கான்டா நேசினு. எல்லாம் வாய மூணு உட்காந்து வரானுங்க. நம்ம யுவன் சாங்ஸ் பத்தி பேசுவாங்க மச்சான். யாருக்கா மேட்ச்? நல்ல மேட்ச், ஏதோ ரெயின் ஆயிடுச்சு போடியே. அப்படியா? பாக்குறேன். பாகிஸ்தான்ல மழை எல்லாம் வருதாடா? ஆமா, அதுவும் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இன்னைக்கு ரெயின் வந்துருக்கு. ஆமாண்டா மேட்ச் அப்போ ரொம்ப டஃபா இருக்குமேடா இவங்க டேபிள் கொஞ்சம் டஃப்டா. ஆமா, அவங்களோட குரூப் டஃபா இருக்கும். நம்மளது ஈஸி, நம்ம ஆல்ரெடி செமிக்கு உள்ள போயிடாச்சு. இங்கிலாந்து நெக்ஸ்ட் 2 மேட்ச் வச்சா உள்ள போயிடுச்சு. ஆனா ரொம்ப பொல்யூட்டட் கண்ட்ரி எது தெரியுமா சரத் உங்களுக்கு? பாகிஸ்தான்லாம். அந்த அது என்ன ஊரு, அவங்களோட கேபிட்டல் அதான். இல்ல அவன் ஒரு நிமிஷம் கூகுள்ல பாத்து வரேன். ஆனா அவங்க கண்ட்ரி தான். எது வருது? லாகூரா கராச்சி? கரெக்ட் கராச்சி தான். அதை விட இது பங்களாதேஷ் ரொம்ப பொல்யூட்டடான ஊர்ரா. ஆமா.
பங்களாதேஷ் அதை விட பொறுப்பு இருக்கும்டா அவனு. ஆனா ஆனா காஸ்ட் ரொம்ப கம்மி தெரியுமா உங்களுக்கு சரத்து? நம்ம பங்களாதேஷ்ல லேபர்ஸோட காஸ்ட் அங்க இருக்க அவ்வளவு பேர் இருக்கானுங்கடா அங்க. உங்களுக்கு டைரக்ட் ஆப்போனன்ட் அவனு தான் தெரியும்ல திருப்பூருக்கு. ஆமா 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 அவனுங்களோட எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி தாங்க. இப்ப அவனுக்கு ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதால தான் உங்களுக்கு அவனுக்கு பாலிஸ்டர் கொஞ்சம் வெயிட் இல்ல அவனுங்க. ஏதோ யோசனை பாலிஸ்டர் ஏதோ பாலா பேசான். பாலாவுக்கு நல்லா தெரியும். யாரு நம்ம இவரு டார்கெட் பாலாவை யாரோ தொண்டையில குத்துட்டு இருக்காங்க. இல்ல ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல. அது இப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுடா. எனக்கு அப்படிதான் சொல்லலாம். அதோ டார்கெட் கொடுத்தாங்க போடுறா அப்படின்ட்டு. அது எப்படி ஸ்லீப் அடாப்ட் ஆயிடுச்சா உங்களுக்கு அங்க இருந்து போயிட்டு வந்தோனே? ஒரு 2-3 நாள் நம்ம ரொம்ப கஷ்டமா இருந்துக்கிறா. ஏன்னா எப்படின்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அந்த ஊருக்கு சென்னைக்காங்க. ஆனா இப்ப ஆடியன்ஸ் எல்லாம் போர் அடிச்சிடும். அவன் அப்படி இல்ல தினேஷ், உனக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கோ. எனி டைம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாதுடா. அது அவனுக்கு அந்த ஒரு பேசிக் சென்ஸே இல்லடா அவன்கிட்ட. அவன்கிட்ட 1000 வாடி எவ்வளவு வாடி சொல்லிட்டேன் நானு. எப்ப பார்த்தாலும் சண்டை போட முடியாது. இப்ப காலைல இருந்து 7 மணி நேரம் ஸ்பேஸ் ஓட்டணும் தினேஷ். சரியா? அவன் கூட சண்டை போட்டுனா கேளு. யாரும் சண்டை போடல, ஜாலியா வந்தோம், வரவங்க வச்சு தூக்கிட்டு முடியெல்லாம் இறக்கி விட்டுட்டு அப்படியே விளையாண்டுட்டு. 7 மணி நேரம் ஸ்பேஸ் தான். ஆனா லியோ ஆனா ஏன் எண்டாச்சு? எப்படி எண்டாச்சு? நீங்க ஒரு கால் வந்துருச்சு. ஃபோக்கஸ் ஆன் கோல். கோல்டஸ்ட் கம்பேக். நாங்க அப்படியே வச்சுட்டு தான் இருந்தேன். தெரியாம அது லாக் ஆயிடுச்சுன்னா அப்படியே க்ளோஸ் ஆயிடும். காலைல அப்படிதான் பேசிட்டு இருப்பேன் நான். நடுவில் அப்படிதான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கால் பேச போயிட்டேன். சரியா? போயிட்டு வந்தது பார்த்தா டிவிக்கேன்னு மாத்தி வச்சிருக்காங்க மேல. அப்புறம் வந்து டைட்ல மாத்திட்டு பேசிட்டு கோல்டஸ்ட் கம்பேக் எவர் இன் மேன்கைண்ட் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. இந்த டிஎல் ஃபுல்லா அந்த பொண்ணு தாண்டா வரா. டிஎல் ஃபுல்லா. ஆமா கயது லோகரா. கயது. அவ எந்த ஊர்ரா? அவ பெங்களூரா? தெரியல எந்த ஊருன்னு. பெங்களூரா மல்லுவான்னு தெரியல. அத்தாக்க மேல எடுத்துவான் சொல்லிடுவான். பேமக்காவும் பெங்களூர் தான். ஓம்லயா இருப்பாடா. நாளைக்கு வேற அண்ணன் ஸ்பீச் வேற இருக்கும். ஆமா அது காலைல இருக்குல்ல. காலையில 10 மணிக்கு. காலைல எக்ஸ்போஸ போட்டுற வேண்டியதான். வெல்கம் டா தேடியா பசங்களா அப்படின்ட்டு. நாளைக்கு போட்டு ஒரு வாங்குவாரு. வந்து என்ன பேசாதோ அதை வச்சு ஒன்று அதிகம் கண்டென்ட். கண்டென்ட் இல்ல, யாராச்சும் கண்டென்ட் தர மாதிரி இருந்தா மேல வரீங்களா? வேணாம் அதை மட்டும் இருக்காதீங்க. நான் தான் ஒத்துக்கிறேனே ஈஸ்வரன் பிளாப் தானே. அப்புறம் ஏன்டா திருப்பி அதை எடுத்துறீங்க? நான் சொல்லிட்டாரு ட்ரிபிள் எனக்கு உண்மையிலே பிடிச்ச படம் தான். வாழை விட எனக்கு ட்ரிபிளே பிடிக்கும். சீரியஸா நீங்க கடிச்சாலும் சரி. கிளைமாக்ஸ் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஆனா அப்படி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் கிடையாது சரத்து. நீங்க மாறன் பாத்திருக்கீங்களா? நான் சிம்பு படம் ஃபுல்லா பாத்துருவேன்டா. ஆனா நல்லா எல்லாம் காரியம் துப்பிடுவேன். தனுஷ் நல்லா இல்லைன்டா பார்க்கவே மாட்டேன். தனுஷ் படம் நாங்க செலக்டட் படம் தான் பார்ப்போம். சிம்பு படம் எல்லாமே பார்ப்போம். சொல்லாதீங்க, கடிக்க வந்துருவாங்க. தினேஷ் சிம்பு படம் எல்லாம் எம்டிஎஃப் கிடையாது. சரியா? அப்படியா? சூப்பர் சூப்பர். சொல்றேன் நான் சிம்பு படம் எல்லாமே ஃபுல்லா பார்ப்பேன். அப்படின்னா அப்படின்னா சார் அந்த 8 கோடியில வந்து ஒரு 190 ரூபா, உன்னோட 190 ரூபா, 2 பேர்த்தோட 380 ரூபா வந்து உங்க கணக்கு. நீ வரியா ரோகிணில பாக்கலாம். எத்தனை டிக்கெட்
இல்ல சரத், நம்ம இது ஃபேன்ஸ் மீட் ஒண்ணு இருக்கு இந்த நெக்ஸ்ட் மந்த் சொல்லிருக்காங்க. நம்ம போவோம். சென்னை வா, முக்கியார் படம் அப்போ சென்னை வா. சென்னை வா, நான் ரோஹின்ல டிக்கெட் எடுத்துறேன், பசங்க எடுப்பானுங்க. அப்படியா? தூக்கி வச்சு கஸ்டடியில எடுத்துருவானுங்கடா. கஸ்டடி எடுத்து தலகணேஷ் நம்பர் கொடுன்னு. இங்க செலிப்ரேஷன் சூப்பரா இருக்கும்டா ரோகிணில எல்லாம். வேண்டாம், என் தலைவன் கொடுவாவும் கோயம்புத்தூர்காரன் தான், அவனே கூப்பிட்டு வச்சு முதுகுல குத்துனாங்க. தன்னம்பிக்கை உள்ள தலகரம் இல்ல தலகரம். ஆனா தினேஷ், நான் ஏன் கூப்பிடுறேன்னா லாஸ்டா வந்தாரு வர்றதுக்கு எஸ்டிஆர் வந்தா போல, இதுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த ரிலீஸ் வருவார். ஆனா இப்ப முன்னாடி மாதிரி அவர் இப்ப பப்ளிக் அப்பியரன்ஸ் அவ்வளவு கொடுக்கறது இல்ல தெரியுமா? இல்ல வருவார். வயசாயிருச்சுடா. என்ன வயசாயிடுச்சு அவருக்கு? 40 வயசு இல்ல 42. எவ்வளவு வயசு? எத்தனை வயசு இருக்கு? சீமானுக்கு வயசு அவ்வளோட சரத்து கரணு. சீமானுக்கா? டே 69 பிறந்தாண்டா வயசு. டே 69 எவ்வளவு வரும் யோசிச்சு பாரு. டேய் அவனுக்கு 57 வயசுல லூசு பாரு. சீமான் 57 வயசு தான் அவனுக்கு. இந்த கேரளால அதிகமா ராகிங் நடக்குது, அது பாத்தீங்களா? அந்த நியூஸ் அந்த மாதிரி தான் பண்ணணும் தினேஷ். என்னையெல்லாம் பண்ண மாட்டாங்கடா. நாங்களாம் தமிழர்ரா மச்சான் தினேஷ். ஆனா நீ எப்படிதாம்மா சுத்தின்னு இருப்பான் காலேஜ்ல? இந்த மன்மதன்ல வர மொட்டை சுண்டு மாதிரி சுத்தின்னு இருப்பான். பாக்குறதுக்கு அப்பெல்லாம் இல்லடா. ஏன்டா நீங்க வர ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டு பில்டிங் பின்னாடி போய் ஃபிளேம் போட்டு பார்ப்பான். நான் இங்க எனக்கு அப்போ நான் ஸ்பேஸ்ல உட்காந்து ஆக்டிவா இருக்கேன்னா அப்ப என் நிலைமை யோசிச்சு பாருங்கடா. நானே ஒரு தனிமையா இந்த விசால் மாதிரி சுத்திட்டு இருப்பேன்டா. மச்சான் கேக்குதா? சொன்ன பத்தி அந்த வார்த்தை உண்மைதானா? தக் லைஃப் வந்து நல்ல அது உண்மைதான்டா. ஆண்டவரெல்லாம் அடிக்கணும் வைக்கவா? சரணே கம்முனு கண்டென்ட் மேக் பண்ணாத விட்டுரு. கம்முனு எப்பயும் அமைதியா ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு. ஆண்டவரை 2-3 நாளா டிஎல்ல வந்து நான் ஏன் ஃபாலோ பண்ணவே இல்ல. பசங்க போட்டு அடிக்கிறது டிஎல்ல வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரணே, அது வந்து கமல் படம் தான்டா. ஆனா ஆன் ஸ்கிரீன்ல எஸ்டிஆருக்கு ஒரு பூம் இருக்கும்டா, அவ்வளவுதான்டா. எஸ்டிஆர் ஆன் ஸ்கிரீன்ல எல்லாம் செம்மையா இருப்பாரு. அதான் அது கமல் படம் தான். அது எஸ்டிஆர் படம்னு இது பண்ணுவாங்க. எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு 2 பேரும் ஆப்போசிட்ல இருக்க மாதிரி காட்டுவாங்களாமா. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு கமலை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்டுன்னு தெரியல, ஆனா போட்டிருந்தாங்க. ஆனா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல எனக்கு கமலை முதுகு குத்த போறதே எனக்கு தெரிஞ்சு சிம்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துல சிம்பு தான் வில்லன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த படத்துல தலைவன் தான் தலகணேஷா? அந்த புண்ணியான பத்தி எல்லாம் இங்க வந்து பேசாது. நாங்க ஜாலியா பேசிக்கிறோம். மதன் கீழே இருக்காரு. மதன் வர சொல்லுங்க. சிம்பு மச்சான் மச்சான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். கட்டமா குத்துற மாதிரி குத்திருக்கேன், அவ்வளவுதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு கமல் என்ட்ரி கூட பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சிம்புக்கு தான் மாசா என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படிதான் தோணுது. உனக்கு எப்படா? தக்லீஃப்ல சிம்பு என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். கமலுக்கு எல்லாம் பெருசா இருக்காது. சும்மா எனக்கு தெரிஞ்சு டம்மியா தான் கம்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ட்ரிலாம் கமலுக்கு. ஆனா ஃபைட்டுக்கு நான் குறை சொல்ல மாட்டேன். ஃபைட்லாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா வரும். உனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார் சார்? எனக்கா? டே எனக்கு நம்மள யாரா அந்த சிச்சுவேஷனுக்கு யார் நல்லா மியூசிக் போடுறாங்களோ அவனே மியூசிக் டைரக்டரா? அப்படியா சார்? அப்ப பாட்டு பாடு சார். பாட்டு ஸ்பேஸா கன்வெர்ட் பண்ணிடுவோம். பாத்தியா? எனக்கு இப்ப பாத்து வச்சுக்கேன். அந்த இப்ப இருந்துதான்ல சாய் அபியங்கர். அபியங்கர். அவன் ஒரு பாட்டு மீனாட்சி கூட ஆடி இருப்பானே, அது நல்லா இருந்துச்சு. அது ஆனா எனக்கு என்னமோ தோணுது சரணே, இப்ப நம்மளுக்கு ஒரு பாட்டு பிடிக்கலன்னு வச்சுக்கேன். இல்ல இல்ல
அகைன் அண்ட் அகைன் நம்மளுக்கு அதை ரீல்ஸ்ல ஊட்டி நம்மளுக்கு பிடிக்க வச்சிடறாங்கன்னு தோணுது எனக்கு. அது நீங்க யாராவது ஃபீல் பண்ணீங்களா? சில பேர் நானும் நிறைய பாட்டு இப்படி கேட்டிருக்கேன்டா, நானும் பாத்திருக்கேன். பிடிக்காத பாட்டுலாம் வந்து போட்டு ட்ரெண்ட் ஆக்கி பிடிக்க வச்சிடறாங்க. கரெக்ட் தான். அந்த திவ்யா பாரதி கூட இப்போ இந்த ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு போட்டு ரீல்ஸ் போட்டிருக்கானு தெரியுமா? அது ஒரு பாட்டு. கிங்ஸ்டன்டா படம் பேரு வரப்போகுதுடா. மார்ச் 6 வருதுடா படம். மார்ச் 6. அது பார்த்தாலே அந்த பாட்டை ஒரு செகண்ட் கேட்டாலே டென்ஷன் ஆகுதுடா. திருப்பி ஸ்பாம் பண்றாங்கடா ட்விட்டர் இதுல ரீல்ஸ்ல நம்மளுக்கு. சவாடிக்காவே அப்படிதான் பண்ணானுங்க, டென்ஷன் ஏத்திருந்தானுங்க. ஆமா. ஆனா அந்த பத்திக்கிச்ச இல்ல இவனுங்க சவாடிக்காக்கு பண்ணத அந்த பத்திக்கிச்சுக்கு பண்ணிருந்தானா கூட சூப்பரா இருக்கும்டா. பத்திக்கிச்சலாம் இல்ல சவாதிக்காவே உனக்கு ஸ்டார்டிங்ல பெருசா பூம் ஆகல. அது ரீல்ஸ் ஆக்கி தானே பெருசா இப்ப வந்து ட்ரெண்டிங்ல கொண்டு வந்து பெருசா கொஞ்சம் பெருசா வரலடா. இல்ல அது ட்ரெண்டிங் வரடா. அது பாட்டு ரிலீஸ் ஆனப்போ அது பெருசா வந்து கொண்டாடல. அது ஸ்டெப் அந்த போட முடியும், நெஞ்சு அடிக்கிறாச்சு ஸ்டெப் போட முடியும். அதெல்லாம் போட்டு இவங்க வந்து ட்ரெண்டிங்கா கொண்டு வந்துட்டாங்க அந்த பாட்டை. ஆனா ஜிபில ஏதோ ஒரு பாட்டு செம்மையா ட்ரெண்டிங் ஆயிடும். ஜிபி உள்ள போடுறது யாரா? ஜிவி பிரகாஷ் தளபதி ஃபேன் பாய். அவன் யாருக்கு வேணாலும் போட்டு தெரியுமா? அவன் எப்பயும் மறக்க மாட்டான் தளபதி. ஆனா தளபதி ஃபேனு. ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஜிவிக்கு இன்னொரு படம் வரும்னு நினைச்சேன், எதிர்பார்த்தேன். தலைவா தெரிய அப்புறம் ஏதாவது படம் வரும்னு எதிர்பார்த்தேன். கடைசியில அது வராமே போயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் அன்றும் இன்றும் இளையராஜா தான் ஃபேவரட் மியூசிக்கா இருக்கு. கண்டிப்பா. எனக்கு அந்த ஜிவிஎம் ஒரு படம் போட்டுருக்காங்க. அது என்ன படம்? இந்த ஜீவாவோடது. அது என்ன படம்? அதான் இளையராஜா மியூசிக் பாப்பாங்க. அதான்டா படம் பேர் வரல. மாவீரன் ப்ரோ என்ன படம் அது? எது ப்ரோ? இந்த ஜீவாவும் சமந்தாவும் நடிச்சிருப்பாங்கல்ல ஜிவிஎம் படத்துல. நீதானே என் பொன் வசந்தம். ஆனா அந்த ஆல்பம் சூப்பர் ஆல்பம்யா. அந்த ஆல்பம் அந்த படமும் எனக்கு பிடிக்கும், ஆல்பமும் பிடிக்கும். அந்த சமந்தா செம்ம அழகா இருக்கு. ஆல்பம் வந்து ரெண்டே பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆல்பம்டா. இளையராஜா, கார்த்திக் ராஜாங்க, யுவன் சங்கர் ராஜா. கார்த்திக் ராஜா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா யுவன் மியூசிக் ஸ்டைல வேற. கார்த்திக் ராஜா தான் ராஜாக்கு ஏத்த மாதிரி பண்ணுவான். ஆனா வந்து அவன் சரியா அவனை இது பண்ணல யாருமே. ரெண்டாவது அவனுக்கு அவ்வளவு ஹிட்டும் கிடையாது. எனக்கு அவன் உல்லாசம் கார்த்திக் ராஜா தானே பண்ணான். இல்லடா உல்லாசம் வந்து யாரே விக்ரம் அடிச்சிருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. புண்டாக்குலப்ப எனக்கு காலையில இருந்து டென்ஷன் பண்றா நீ. தெரிஞ்சா பேசு, தப்பா பேசி அடி வாங்கி சாகாத நாயே. ஏதாவது பாட்டு சொல்லுங்க சார். அந்த படத்துல இருந்து ஏதாவது பாட்டு சொல்லுங்க. அந்த பாட்டை வீசும் காற்றுக்கு ஏதோ சாப்பிட்டு வருங்க. மச்சான் மியூசிக் டைரக்டர் பேர்னா உல்லாசமா? டேய் எடா இது உல்லாசம்னு வச்சிருக்காங்க. நானே பாத்துறேன் யாரு மியூசிக் டைரக்டர். அவன் இல்லடா பாத்துட்டா. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த கார்த்திக் ராஜா தான்டா. கார்த்திக் ராஜா தான்டா. நான் தினேஷ் என்ன பாட்டு? மியூசிக் போடுவாங்க. ஒரு பாட்டு அது இல்லையா? இந்த பாட்டு வரும்ல, அசைந்தாடும் காற்றுக்கும், அந்த பாட்டு. உன்னை பார்த்தா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி தெரியல எனக்கு. கரெக்டா புண்ட மாதிரி. அது விஷுவலாவே சூப்பரா இருக்கும். தினேஷ் உனக்கு இந்த வீடியோ சூட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், வச்சுக்கோ. அவ்வளவு நிஜமாடா பாரு, அத பாரு. உனக்கு வருங்காலத்துல உனக்கு தேவைப்படும். எதுக்கு மேல ஷேர் பண்ணு, நாங்க கன்ஃபார்ம் பண்றோம் தேவைப்படுமா கூடாதான்னு. போட்டு மேலே போட்டிருக்கேன். கண்டிப்பா பாத்துட்டீங்களா guys?
நான் வன்மத்துல ஒரு பேசுறேன். ஒரு பக்கம் தினேஷும் இருக்கானே, ஏன்டா அப்படி தினேஷ் உங்களுக்கு சரி. அந்த அடிக்கிற பையனே நான் தான். விஜய் பாலா வன்மத்தை கக்கிட்டா. என்ன அடிக்கிற பையனே நீதான். ஒரு நாய் தான் இன்னொரு நாய் கூட சண்டைக்கு போவோம். இதுல எந்த நாய் எந்த நாயின்னு யாருக்கு தெரியும்? நான் ஒன்னே சொல்லடா, மனுஷன் ஏதாச்சும் போய் நாய்கிட்ட சண்டை போட்டு பாத்திருக்கியா? தரத்தை நீ சொல்ற. கருப்பு நாய் தான் தினேஷ். தினேஷ் கம்முன்னு இருங்கடா. ஏன்டா விஜய் பாலா நீயே கனி வேலையா விஜய் பாலா பாக்குறேன். இவங்க எல்லாம் நார்மலா தானே பேசிட்டு இருக்கா. அந்த மனுஷனா நாங்கடா அந்த கருப்பு நாய். இல்ல தினேஷ், ஒரு அளவுக்கு வரைக்கும் பொறுத்துக்கலாம் தினேஷ். ட்ரோல்ஸ் ஓகே, நீ கலாய்க்கிறது கூட ஓகேடா. ஆனா நீ பண்ண அது மட்டும் தான் பண்ணுவேன்னா, நீ விமால கிடைச்சா கூட நான் அப்படிதான் பண்ணுவேன். இப்ப கம்முன்னு தான்டா இருந்தோம். நீ ஏன்டா வந்து கத்துற விஜய் பாலா? நாங்க வேற கத்துனேன். எல்லாத்துக்கும் காரணம் பண்ண சரத்து தான்டா. சரத்து தூக்கி போட்டுருந்தீங்கடா. நம்ம பாட்டுக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம். விஜய் பாலா வேற வன்மத்தை கேக்குறாப்ல. நான் ஓ மேல தான்டா கேக்குறேன். கொன்றுவேன். விஜய் பாலா இப்படி பண்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நேரத்துக்கு இவனுக்கு பண்றானுங்க. அந்த கைடுக்கு வந்து சாய் பல்லவி டான்ஸரா கால் தூசிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் ஒத்துக்க மாட்டேன். வெயிட் பண்ண, இன்னும் 2 படம் தான் தூக்கி போட்டு நீக்கி போறானுங்க. அது நல்லா தெரிஞ்சிருச்சு. விஜய் பாலா டாக்டர்ல பேமக்காவை இவங்க கொண்டாடினதெல்லாம் பாக்கணுமே. அப்படியே ஆனான்னு கொண்டாடினாங்க. இப்ப போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. என்ன பண்றது? அந்த பொண்ணு பேரு போட்டு சாய் பல்லவி டான்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னாங்க இன்ஸ்டால. அவ கெரியரை முடிச்சு விடுறாங்க. அவ்வளவுதான். பிளான் பண்றேன். அவளே முடிச்சுடலாம்னு. என்னடா மூக்க அழகிரி டிவிக்கு ஜாயின் பண்ண போறாராமா? அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. மூக்க அழகிரி வந்து உங்களோட கட்சியில சேர போறாரு. இப்படி எல்லாம் உதயநிதியே வந்து ஜாயின் பண்றதுக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சு நிக்கிறாரா சார்? ஸ்டாலின் வந்து 2வது ரவுண்ட்ல நின்னுட்டு இருக்காரா ஜாயின் பண்றதுக்கு. ஒரு நிமிஷம் அப்படிலாம் பேசாதீங்க டேய். நீங்க என்ன கலாய்க்கு தினேஷ் போட்டிருக்கானுங்க தெரியல, உண்மையானு தெரியல. ஏதோ சென்னை வந்து வாய்ப்பே கிடையாது. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அவங்க எல்லாம் வர வாய்ப்பே இல்லை. இன்னும் 100 வருஷத்துக்கு திமுக தோத்தாலும் ஏன்னா அவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் இல்ல சரத்து. புரிஞ்சுக்க சரத்து, அவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் இல்ல. அதான் சொல்ல வரேன். ஏன்னா விஜய் பாலா இப்ப நீ நன்மத்தோட பேசுறேன். நான் வந்து சொல்றது நான் ஏதாச்சும் நடிச்சு சொல்றேன். அவன் வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னு கேட்பான்டா. அவன் ஏதோ சொல்ல வரான், சொல்ல விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பேசணும் பேசுங்க. சொல்லு தினேஷ். நீங்க வந்து இப்போ டிவி கேட்கறேன் அப்படின்னா நீங்க வந்து திமுக அட்டாக் பண்ணணும்னே பேசாதீங்கடா. நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம், எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சரி இல்லடா, அத சக ஊப்பிகள்கிட்ட போய் சொல்லி அதை புரிய வை. அதுக்கப்புறம் எங்களுக்கு புரிய அவங்கள விடு விஜய் பாலா. நீ என்கிட்ட பேசும்போது நார்மலா பேசுங்கிறேன் நானு. அப்படிதான் பேச தோணும் தினேஷ். ஆனா நீயும் ஒரு ஊப்பின்னு நினைக்கும் போதுதான் கமல் சொல்ற மாதிரிதான். சரி, நீ இதுக்கு தாவேக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நோட்டா? சத்தியமா ஒரு ஓட்டு கூட நான் போட்டதில்லை வேற எந்த கட்சிக்காரனுக்கும். ஏன்னா விஜய் பாலா ஒரு ஓட்டு தான் போட்டுக்கிறாரு. அந்த ஒரு ஓட்டு எத்தனை ஓட்டு போட்டா என்னடா? நான் எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போட்டுக்கிறா? தினேஷ் நான் ஓப்பனா சொல்றேன். 2021 டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். இத பெருமை சொல்றதுக்கு என்ன இருக்கு ஹரிஷ் ப்ரோ? சொல்றேன் நான் ஒத்துக்கிறேன். 2020 நான் என்ன சொல்றேன், விஜய் பாலா நீ வந்து உன்னோட ஓட்டை வீண் பண்ணிருக்க. அத நீ பெருமையா சொல்லும் போது அவர் யூஸ் பண்ணிருக்காரு. அது நம்பி ஓட்டு போட்டேன். எனக்கு வாயிலே வச்சானுங்க. அதுதான் நான் சொல்றேனே. இப்படியே ஓட்டு போட்டு ஏமாந்ததுக்கு பதிலா என்ன மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். தப்பு இல்ல, புரியுதா? அப்படி கிடையாது. உன்னோட 5 வருஷத்துக்கு நீ 5 வருஷத்துக்கா நம்மளுக்கு வர ஒரு சான்ஸ் நீ மிஸ் பண்ணிருக்க. நீ ஒரு தப்பான வேற ஆள் கூட போட்டுருக்கலாம். என்ன கேட்டா தப்பான வேற ஆளுக்குன்னா புரியல. என்னோட ஓட்டுனா என்ன அவ்வளவு ஈஸியா விளக்கார புதுசா அவனுக்கு? தப்பான வேற ஆளுக்கு போறதுக்கு ஓட்டு கிடையாதுடா. நல்லவனுக்கு போறதுக்கு தாவேக்கா விடுறான். நீ தாவேக்கா இது திமுக விடு. எத்தனை சுயேட்சை வேட்பாளர்கள் நல்லது செய்யணும்னு உன்னோட தொகுதியில நின்று இருப்பாங்க. அவங்களால நீ என்ன கணக்குல? அப்படிலாம் எவனுமே நின்று நான் பார்த்ததுடா. சத்தியமா சொல்றேன். ஓட்டு மேல எப்படி இந்த மாதிரி நிப்பானுங்க.
நான் நின்ன தொகுதியில அப்படிதான் நிக்கிறானுங்க. நான் என்ன பண்ண முடியுது நேசு? நீ பாத்த இடத்துல நல்லாவே நிக்கலாம். நீ அந்த கேண்டிடேட்ட பாரு சிவலா. சரி விடு, நீ சொல்ற நீ ஒரு மனப்பான்மையில இருக்க, அதை மாத்த முடியாது. என்ன மனப்பான்மையில இருக்கு? விடு விஜய் பாலா, நம்ம நார்மலா பேசுவோம். என்ன வேற கண்டென்ட் இல்லையா? நீ இருக்கிறப்ப கண்டென்ட் என்னடா கூடாது? கண்டென்ட் குடோன்றாங்க. ஆமா ஆமா, எஸ்டிஆர் பத்தி பேசி கண்டென்ட் தானா வரும். வேண்டா, தேவையில்லை. நாங்களே எஸ்டிஆர் பத்தி பேசுறது இல்ல, ஆனா எஸ்டிஆர் வந்து சொல்லிட்டு நீங்க பண்ற அட்டோனி இருக்கு பத்தியாரா? அடி யாருமே வர கனி 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 மாட்டாங்க. வருவானு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். மணிக்கு வருவானுங்க. நீ வெட்டியா இருக்குன்றதுக்காக உலகத்துல இருக்க எல்லாரும் வெட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கேட்டா மெச்சூர் ஆயிட்டேங்கிறாங்க. அப்படின்னா விஜயபாலா நீயும் தான் வந்திருக்க ஸ்பேஸுக்கு இப்போ. அப்படின்னா என்ன கணக்கு விஜயபாலா? எனக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம்டா. அது கூட புரிஞ்சுக்காத ஊப்பியா இருக்கேடா. அதுதான் விஜயபாலா. அப்ப எல்லாரும் வேலை இல்லைன்னு தான் வருவாங்க விஜயபாலா. கண்டென்ட்டே இல்ல. இப்ப யாரு பாரு, இப்ப கனி கூப்பிட்டா மட்டும்தான் இங்க கண்டென்ட் உருவாகும். உன் நண்பன் சாடுக்கு டிஎம் பண்ணு வரான. அவங்க எல்லாம் வரல, அவங்க தனி ஸ்பேஸ் போட்டாங்க. விஜயபாலா எந்த ஊரு? எங்கால சோலை வந்திருக்காரு. சோலை கண்டென்ட் பேசுவார். சோலை கூப்பிடும். சோலை ப்ரோ கேக்குதா? கேக்குது. ஏதாவது கண்டென்ட் ஆரம்பிச்சு விடுங்க சோலை ப்ரோ. கண்டென்ட் அவுட் ஆஃப் கண்டென்ட்ல உட்காந்துருக்கோம். என்ன காலையில 7 மணில இருந்து கண்டென்ட் போய் ஸ்டாக்லாம் முடிஞ்சு போச்சு. எதை டீல 4 புரட்டு போட்டனாதான் ஏதாவது வரும். நாளைக்கு ஸ்பேஸ் போடுறா தினேஷ். மொரட்ட கண்டென்ட் இருக்குடா நாளைக்கு. உங்கள எத்தனை பேச ஆக போறானுன்னு தெரியல, பாப்போம். நாளைக்கு போட்டு மறக்கலாம். நீதான் சொல்லணும் தினேஷ். எப்படி போயிட்டு இருக்கு எஸ்டிஆருக்கு? கரெக்டா போறாரா ஷூட்டிங்லாம்? இப்பெல்லாம் நாங்க கேட்கலப்பா, உடனே என்கிட்ட வந்துடுறாங்க சொல்லிட்டேன். இல்ல சரி, நான் அப்படி கேட்கல. கரெக்டா இப்போ ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன், அந்த மாதிரி கேக்குறேன். நார்மலா கேட்டா கூட ஏன் 1 மந்த்தா கேக்குறான்னு நினைச்சிட்டு நார்மலா கேட்டாலே ட்ரோல் பண்றியான்னு கேக்குறானுங்க. நார்மலா ஷூட்டிங்ல போறாரா கேட்டா ஷூட்டிங் போறாரான்னு எப்படி நீ கேட்கலான்றானுங்க. கேக்குற ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்ற போதுதான் இருக்கு. இல்ல எதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தக் லைஃப் முடிஞ்சிருச்சு இல்ல ஷூட்டிங். இப்ப அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி கேக்குறேன். இல்ல தக் லைஃபே இன்னும் பேலன்ஸ் இருக்கா? இல்ல அதெல்லாம் முடிஞ்சிச்சு. சோலை மார்ச்ல போறாங்க. ஓகே ஓகே. அடுத்து என்ன படம் இப்போ? அந்த அந்த இதுவா, அந்த பழைய ராம்குமார் அந்த இது ஒண்ணு வச்சு, அது காட் ஆஃப் லவ்னு படம் பேரே வச்சிட்டாங்களா அதுக்கு டைட்டில்? இல்ல கேரக்டர் நேம். அது வேற படமா? அது அதுக்கப்புறமா அடுத்த படமா? அது இதுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் லுக் ஏதாவது வந்திருக்கா இப்ப அடுத்த படத்துக்கு? ஆமா வந்திருக்கு. பாக்கலையா நீங்க? இல்ல அதெல்லாம் பாக்குறது இல்லடா. இதையும் நான் நிஜமாலே தெரிஞ்சுக்கிறேன். என்னதான் எஸ்டிஆர் அப்டேட்ஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம அந்த இந்த அப்டேட் பார்த்தேன். 2K கிட்ஸுங்களா பாருங்கடா அண்ணன் வரேன் அப்படின்னு ஒரு போட்டு வச்சிருந்தாரு. 2K கிட்ஸா 90s கிட்ஸா ஏதோ ஒண்ணு போட்டிருந்தாருல. அவர் அங்கிள் தான் அப்படிதான் போடுவாரு. சிம்பு வந்து 80s கிட் இல்ல சிம்பு. இல்ல அதான் ராம்குமாரோடது. அந்த 51 பண்ணிட்டு அப்புறம் 50 பண்ணுவாரு. அதாவது லைன் அப் மாத்துறாரு.
வந்ததுக்கு அப்புறம் தான் 50 வரும்ல தினேஷ். ஆமா தினேஷ் அது இது இருந்தா எடுத்து மேல போடு பாப்போம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் லுக். இந்த இது காட்டுறேன்.